வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ராஜபுத்திரன். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஹீரோ வெற்றி, அவங்க அப்பா பிரபு, இவங்க ரெண்டு பேருமே எந்த வேலைக்குமே போகாம ரொம்ப ஜாலியா ஊர்ல சுத்தி வந்துட்டு இருக்காங்க. பையனே எந்த வேலைக்காச்சும் போகணும்னு நினைச்சானே, நீ ராஜபுத்திரடா, நீல வேலைக்கு போலாமா, அப்பா இருங்க நான் பாத்துக்கிறேன்ட்டு அவருக்குன்னு ஒரு நிலம் இருக்கு, ஒரு வீடு ஒன்று சொந்தமா இருக்கு. அந்த நிலத்துல விவசாயம் பார்க்கணும்னு ரொம்ப ட்ரை பண்றாரு. பட் எவ்வளவுதான் ஆழமா போர் போட்டு தண்ணி வரல. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல எப்படி லைஃபை லீட் பண்றதுன்னே தெரியாம ரொம்ப ஜாலியா வந்துட்டு லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ பையன் சரி அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாரு, நாம ஏதாச்சும் ஒரு வேலைக்கு அப்பாவுக்கு தெரியாம போகன்ட்டு ஒரு இல்லீகல் பிசினஸ் வில்ல கூட சேர்ந்து பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த பிசினஸ்ல அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா படத்தோட மீதி கதை. படத்துல பிரபு வெற்றியோட காம்போல வர ஒரு 2-3 சீன் ஓகேவா இருந்தது. ஏன்னா இதை நான் தேடி கண்டுபிடிச்சி சொல்றேன், படத்துல ஏதாவது பாசிட்டிவ் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காசரம். மித்தபடி படத்துல வந்துட்டு வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. இது எப்படி வெற்றி இந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணா தெரியல. ஏன்னா வெற்றியோட கெரியர்ல படம் வந்துட்டு சுமாரா போனாலுமே அந்த ஸ்கிரிப்ட் செலக்ஷன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும், யூனிக்கா இருக்கும். அருள்நிதி மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான செலக்ஷன் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தவர் தான் வெற்றி. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பம்பருங்கிற கடைசியில ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் கூட நல்லா தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா அவரது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, பேர் கூட மறந்துட்டேன், அந்த அளவுல அந்த படம் இருந்தது. இதை தொடர்ந்து இப்ப இந்த ராஜபுத்திரன் வந்திருக்கு. ஸோ எந்த இடத்துலயுமே எனக்கு இந்த படம் வந்துட்டு என்கேஜிங்காகவும் இல்லை, சுவாரஸ்யமாகவும் இல்லை, எமோஷனாகவும் கனெக்ட் ஆகல, ஒரு காமெடியும் ஒர்க் அவுட் ஆகல, சாங்ஸும் வந்துட்டு பெரிய லெவலில் கிடையாது. படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப சுமாராக தான் இருந்தது. அப்பா பையனுக்கான அந்த காம்போ, வரக்கூடிய சென்டிமெண்ட் சீன், கடைசி கிளைமேக்ஸ்ல இருந்தக்கூடிய ஒரு ட்விஸ்ட், புலிக்குத்தி பாண்டி மாதிரி ஹீரோயின் வந்துட்டு வில்லனை பழி வாங்குறது அப்படின்ட்டு அதை ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸாக வச்சு கடைசியில் வந்துட்டு அதை முடிச்சிருந்தாங்க. எனக்கு எதுவுமே வந்துட்டு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரியே இருந்தது. ஒரு கனெக்ட் கொடுக்கவே இல்லை, எமோஷனாக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல. நிறைய இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எமோஷன்லாம் வந்துட்டு சிரிப்பூட்டுற மாதிரி தான் வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. அதுவும் இந்த வில்ல பண்ணுறதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த பிளாக் மணி ஒயிட் மணி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு புதுசாக ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணுறாங்க. அந்த இடம் கூட, அந்த ஜோன் கூட பெருசாக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல. மீசைன்ட்டு லிங்கஸ்டன் பண்ணியிருக்காரு, அவரோட கதாபாத்திரம் எதுவுமே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இல்லை, சுத்தமாக வந்துட்டு மனசில் ரெஜிஸ்டரே ஆகலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜபுத்திரன் ஒரு பிலோ ஆவரேஜான படமாக தான் இருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.